கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருக்கும் காலை வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஸோ நம்ம உடன்படிக்கையின் பரிமாற்றம் என்ற தலைவர் நம்ம போன வழியில் பார்த்தோம். நம்ம எல்லாமே பாவிகள் கிடையாது, நம்ம நீதிமான்கள். யாராவது உங்களை பாவின்னு சொன்னால் நீங்கள் இல்லை நான் பாவி இல்லை, எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அதனால் என்னோடய உடன்படிக்கை பண்ணால் நான் நீதிமான்னு சொல்லுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு உடன்படிக்கையின் பரிமாற்றத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எனக்கு நாம் கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஸோ இந்த வசனத்தில் நம்ம ஒரு உடன்படிக்கையின் பரிமாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். எதை நம்மகிட்ட அவர் சிலுவையில் எடுத்தார், எதை அவர் நம்மளுக்கு கொடுத்தார் என்று இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. நம்ம எல்லாம் தரித்திரராக இருந்திருக்கிறோம். அந்த தரித்திரத்தை அவர் கல்வாரி சிலுவையில் அவர் எடுத்தார். மாறாக அவர் ஐஸ்வர்ய சம்பர்னாக இருந்தார். அப்படி தானே? வானமும் பூமியும் அவருடையது, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. இந்த உலகம் எல்லாமே அவருடையது தாங்க. நம்மளா ஒரு மேப்பை போட்டு இது இந்தியா, இது பாகிஸ்தான், இது USA, இது UK அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம இந்தியா கவர்மெண்ட் சொல்ல முடியுமா இது என்னுடைய தேசம்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா இது தேவன் கொடுத்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மினரல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தேவன் கொடுத்தது. இந்த ஓஷன்ஸ் இதெல்லாமே நம்ம ஓஷன் நம்ம சொல்ல முடியாது, நம்ம கடல் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அப்பேற்பட்ட தேவன் ஐஸ்வர்ய சம்பர்னா இருந்தும் இந்த போகிற சிச்சுவேஷன் என்னன்னா, கல்வாரி சிலுவையில் அவர் நம் நிமித்தமாக அவர் தரித்திரமானார். He is the King of Kings and He is the Lord of Lords. அப்பேற்பட்ட தேவன் எதற்கு தரித்திரமானார்? இந்த கல்வாரி சிலுவையில் யாருடைய உதவியும் அவருக்கு இல்லை. இந்த கல்வாரி சிலுவையில் அவரால் ஒரு பைசாக்கு லாபம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாச்சு. யார் நிமித்தமாக? நம் நிமித்தமாக. நம்முடைய தரித்திரத்தை அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து அவருடைய ஐஸ்வர்யத்தை நம்மளுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கி எப்படி மரணத்தை நம்ம விரும்பக்கூடாது, அதே போல் நம்ம தரித்திரத்தை நம்ம விரும்பக்கூடாது. இன்றைக்கி இந்த தரித்திரத்தை எல்லாருமே போற்றிட்டு இருப்பாங்க, அது எளிமைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது எளிமை கிடையாது. நம்மகிட்ட நல்ல ஐஸ்வர்யம் இருந்தால் தான் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும். அப்படி தானே? தேவன் நிறையா ஓமைகள், நிறையா பேரபிள்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து அவர் பேசியிருப்பார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரமாமே, நாம் கர்த்தருக்கும் சுதந்திரமாக இருக்கிறோம், அவரோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். We are the heirs of God and fellow heirs with Christ. அவருடைய அந்த சுதந்திரத்தை we share his inheritance. பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான்கள் என்று கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, our God shall supply all our needs. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். பிலிப்பியர் 4:19, என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்மளுடைய எல்லா குறைவுகளையும், நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் குறைவாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லா குறைவுகளும் கிறிஸ்து இயேசுவுக்குள், போன வீடியோவில் சொன்னது தான் சொல்கிறேன், இன் கிரைஸ்ட், அவுட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டரே சொல்லிடுவார், உனக்கு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்மளுடைய எல்லா குறைவுகளும் பரிசுத்த ஆவியானவர் அதை நிறைவாக்குற தேவனாக நம்மளுக்கு இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் புதிய உடன்படிக்கையின் பங்காளர்களாக இருக்கிறோம். நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையில் நீங்கள் நான் இருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்கிறேன், நீங்கள் கடனோடு இருப்பது தேவ திட்டமே கிடையாது. கடன் வாங்குவது தேவ திட்டமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் கடனாளிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்கள் கிளைம் பண்ணுங்கள், நீங்கள் கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள். ஆண்டவரே, என்னுடைய எல்லா தரித்திரத்தையும் நீங்கள் சிலுவையில் சுமந்தீங்களே, என்னுடைய முட்டாள்தனத்தினால, என்னுடைய அறிவின்மையினால் நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன், என்னுடைய சூழ்நிலையை பார்த்து நான் கடன் வாங்கிட்டேன், நான் அவ்வளோ விசுவாசம் என்கிட்ட இல்லை, இப்பொழுது என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படியாக என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் பண்ணுங்க அப்படி நிச்சயமாக கேட்போம். பிரியமானவர்களே, நாம் கடனோடு இருப்பது தேவ திட்டமே கிடையாது. அப்போ இந்த ஐஸ்வர்யம் இதெல்லாம் யார் தரானா, ஒரு மனுஷன்ட்டு வரதை காட்டிலும் நம் தேவன் தருகிறது தான் ரொம்ப சால சிறந்ததாக இருக்கிறது. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் ஐசுவரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இட்ஸ் த கிஃப்ட்
gift of God. ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் கொடுப்பது கர்த்தர் தான். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஐஸ்வர்யம் இல்லையே, என் வாழ்க்கையில் ஒரு கனம் இல்லையே, ஒரு மகிமை இல்லையே நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையை நீங்கள் கிளைம் பண்ணுங்க. வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, என் இடத்தில் வருபவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஐ won't cast you. ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு ஒரு பெரிய காரியம் செய்வேன். எவ்வளோ வாக்குத்தத்த வசனங்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கடனோடு இருப்பது, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கடனோடு இருப்பது தேவ திட்டம் கிடையாது, தேவ சித்தம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. யார் ஐஸ்வர்யம் தராருன்னா தேவன் தான் ஐஸ்வர்யம் தராரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு ஒரு ராஜா ஐஸ்வர்யம் தராரு. அந்த சிச்சுவேஷனை அந்த ஆபிரகாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றைகளையும் நான் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். பாருங்க, சோதோம் ராஜா பேரா வராரு. பேரானாலே கிஃப்ட் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த கிஃப்ட்லாம் நம்மகிட்ட கொடுத்து தேவனையும் நம்மளையும் பிரிச்சிடக்கூடாது பிரியமானவர்களே. ஐஸ்வர்யம் யாரால வரும்னா அது கர்த்தராலே வரும். ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தராலே வருகிறது என்று வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நீ என்னை கொடுத்து ஐஸ்வர்யம் ஆக்கிறேன்னு சொல்லி அந்த மகிமை உனக்கு வரக்கூடாது. உன்ட்டு வந்து நான் ஒரு சரட்டை கூட நான் வாங்க மாட்டேன். என்னையே உண்டாக்கின தேவன் எலியோன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட என் கையை தூக்கி நான் இருப்பேன். தாவீது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கரங்களை தூக்குறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். அந்த கர்த்தர் தான் என்னை ஐஸ்வர்யனாக்க முடியும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் எந்த வேதனையும் கூட்டார். ஒருவேளை இன்னைக்கு நான் ஷார்ட்கட் மூலமாக நான் வந்து இந்த பணத்தை நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் விட்டுருங்க பிரியமானவர்களே. பணம் நல்லது, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்னைக்கு பணம் இருந்தால் தான் தேவராஜ்யம் கட்ட முடியும், பணம் இருந்தால் தான் ஏழைகளுக்கு உதவ முடியும், பணம் இருந்தால் தான் நிறைய காரியங்கள் நம்ம செய்ய முடியும், அப்படி தானே? ஆனால் பண ஆசை தான் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நிச்சயமாகவே நீங்கள் ஒரு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் வாழணும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார். ஜெபம் செய்வோம். தகப்பனே, இந்த வார்த்தை குறித்து நாங்கள் இன்றைக்கி தியானித்தோம்ப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜனத்தை உடைய கருத்தில் வைக்கிறேன். யாரெல்லாம் கடனோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கடனால் ரொம்ப அவமானப்பட்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கடனால் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்களோ, அவர்கள் எல்லாத்தையும் உடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா, என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் நீங்கள் சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இந்த கடனில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் உம்முடைய பிள்ளைங்களை, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உம்முடைய பிள்ளைங்களை நீங்கள் தொடுவீராக. அது ஒரு மணி மிராக்கிள் நீங்கள் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அவங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா ஆசீர்வாத தடையை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கப்படுவதாக. அப்பா, அவங்க கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழ நீங்கள் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருகிற வீடியோவில் பார்ப்போம், ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறாரு, கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும். 2 முக்கியமான வழி இருக்குது பிரதர், சிஸ்டர். அந்த 2 வழிகள் நம்ம செய்ய போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழுவோம். Until then, bye from Dimal.